Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 relation and function exercise 1.5 ல 6th sum என்ன வீடியோல சால்வ் பண்ணலாம். Let f of x equal to x square minus 1. Find ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. f of x னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, f of f கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல f of f அதாவது இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் வரும். இதுல மூணு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, எஃப் ஆஃப் எஃப் கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ இது வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷன், ஸோ வெளியில போட்டுக்கணும். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்சைட் ஃபங்க்ஷனா, அதனால அதை உள்ள பிராக்கெட்டுக்கு உள்ள போகணும். நான் கொஸ்டின்ல இந்த எஃப் அப்படியே எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். Now, இப்போ இது எல்லாத்தையும் என்ன எடுக்கணும்? x எடுக்கணும். So, f of x. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ? சேம் x ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த x இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது, இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணியாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, so whole square. அடுத்தது இந்த minus 1. நம்ம இது a minus b the whole square formatல இருக்கான். so expand பண்ணிடலாமா? a square minus 1 the whole square அப்படின்னா a minus b the whole square அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுல aன்றது x square, bன்றது 1. so a minus b the whole square formula என்ன? a square minus 2ab plus b square. So, இப்போ இந்த ஃபார்மேட்க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயரா, அதாவது a னா x ஸ்கொயரா, x ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணணும், the whole ஸ்கொயர். அப்போ x பவர் ஹேவிங் பவர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. So, x power 4 minus 2 into a x square into b 1 plus b ஸ்கொயரா, bன்றது 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் வரும். நெக்ஸ்ட் x பவர் 4 மைனஸ் 2 into x ஸ்கொயர், 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர் into 1 2x ஸ்கொயர் பிளஸ் 1. சரிங்களா? அதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 1. எழுதியாச்சா? நம்ம இதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணணும்? பக்கத்துல எழுதணும். அடுத்தது இங்க பிளஸ் 1 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு இல்லையா, ஸோ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்னு. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா, f of இந்த f அப்படி எழுதிடுங்க. இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இன்னர் மோஸ்ட், ஸோ அது பிராக்கெட்ல எழுதணும். ஓகேவா? இந்த ரெண்டு எஃப்யுமே வெளியே எழுதிடுங்கம்மா. இந்த எஃப் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டுத்துக்குமே இன்னர் மோஸ்ட் உள்ள இருக்கு இல்லையா, இதுக்கு இது உள்ள, இதுக்கு இது உள்ள. ஸோ என்ன பண்ணிடணும்? இதை பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? f of f. So, f of x என்ன இருக்கு? அதோட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த f எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ f இது எல்லாத்தையுமே xன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை மறைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இது f of x. ஸோ f of xனா கொஸ்டின்ல x ஸ்கொயர் மைனஸ் 1. என்ன பண்ணணும்? xக்கு பதில் பிராக்கெட்ல என்ன இருக்கு அதை எழுதணுமா? x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு பதிலாக இது ஃபுல்லாத்தையும் எழுதியாச்சு. ஹோல் ஸ்கொயர் இருக்கா, மறக்காம போட்டுட்டு மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப், இதுக்கு பதில் என்ன பண்ணணும்? இது எழுதணும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ஆஃப் எடுத்துருங்க, பிராக்கெட் தானே அது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, f of இது எல்லாத்தையும் என்னன்னு எடுக்கணும்? xன்னு எடுக்கணும். இது எல்லாத்தையும் xன்னு எடுக்கணும். சரியா? அப்போ சேம் திங் என்ன வரும்?
f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த x ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணணும், இது எல்லாம் அப்ளை பண்ணணும் இல்லையா. x ஸ்கொயர் மைனஸ் 1 the whole ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா. அடுத்தது இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 1. இப்போ இது a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கா. a minus b the whole square ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா. x power 4 minus 2x square plus 1. x power 4 minus 2x square plus 1. இந்த மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணும், இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வெளியில் இருக்கிற மைனஸ் 1. சரிங்களா. ஸோ இதுதான் f of f ஓட வேல்யூ.